ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான எக் ஃப்ரைட் ரைஸ் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கிளாஸ் அளவு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். இதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக ரைஸ் வேக வைக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் ஆனதும் அதில் ஒரு ஸ்பூன் அளவு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் பண்ணதும் நம்ம இந்த ரைஸில் நம்ம போட்டுக்கலாம். ரைஸ் ஓரளவு குக் ஆனால் போதும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸில் நல்லா குக் ஆகவும் நம்ம இது ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிச்சிடலாம். இந்த மாதிரி வடித்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரைஸ் நல்லா ஆறவும் நம்ம உதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இதை நீங்கள் ஃபேன் காற்றுல கூட வச்சு நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இதை நம்ம கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சால்ட் ஆட் பண்ணி இந்த முட்டையில் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முட்டையெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது அதே பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் பொடியாக நறுக்குன பூண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 பூண்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் வெஜிடபிள்ஸாக சேர்க்க போகிறேன். ஒரு கப் அளவு நான் குடமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். பீன்ஸு, கேரட்டு, முட்டைகோஸ் நம்ம கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ காயில் வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காயெலாம் ரொம்ப வேக வேணாம், ஓரளவு பாதி வேந்தாலே போதும். இப்போது இப்படியே நம்ம காய் கொஞ்சம் குக் ஆயிடுச்சு நல்லா. இது கூட ஒரு ஸ்பூன் அளவு நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா காயோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூட நம்ம பொரிச்ச முட்டையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலரிக்கலாம். இல்லை ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. எக் ஃப்ரைட் ரைஸ் கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போ சூப்பரான நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.